மனிதனுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு காரணம் இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வெளி வருவதற்கு காரணம் அவனுடைய விதியா இல்லைன்னா மதியா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் குழப்பத்தோடு சொல்லியிருக்கிறது தான் இந்த கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் மனைவியோட தன்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துட்டு வர்றாரு. கடவுள் நம்பிக்கை அவருக்கு ரொம்பவுமே ஜாஸ்தி. அதனாலேயே அவங்கள தேடி வரவங்க கிட்டேயும் சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் கடவுள்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியும் கடவுள் சமாச்சாரங்களை எல்லாம் சொல்லி மற்றவங்களுடைய மன பாரத்தை குறைத்து ஆறுதல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். இதனால் ஊருக்குள்ளே அவருக்குன்னு ஒரு மரியாதை நல்ல பேர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் கூடிக்கிட்டே வந்தது. இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மந்திரிக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியது. காரணம், அந்த மந்திரிக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. மனிதனுடைய புத்திசாலித்தனம் தான் மனிதனை நல்லபடியாக வாழ வைக்க முடியும், மற்ற எல்லா விஷயங்களுமே வெறும் மூட நம்பிக்கை மட்டும்தான் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருந்தார். இதனால் மந்திரிக்கு அந்த விவசாயம் சுத்தமாக பிடிக்கல. குறிப்பாக கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அவர் வளர்ந்து வர்றது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விவசாயிக்கிட்ட தர்க்கத்தில் ஈடுபடுறாரு. விவசாயிக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க, மூட நம்பிக்கைகளுக்கு மக்களை தள்ளி விட்டுடாதீங்க அப்படின்னு பௌதீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை அந்த விவசாயிக்கு விளக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த விவசாயி அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றுக்கிட்டாலும் முடிவில் அதை செய்யறதும் கடவுள் தான் அப்படிங்கிற கான்செப்டை அவருக்கு முன்னிறுத்துறாரு. ஸோ அந்த மந்திரிக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இனி உங்கள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, உனக்கு ப்ராக்டிக்கலாகவே புரிய வச்சாதான் நீ இனி சும்மா இருப்ப அப்படின்னு சொல்லி, உன்னை நான் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்றேன், முடிஞ்சா நீ அந்த கடவுள்கிட்ட சொல்லி தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை நேராக ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டதாகவும் அந்த தப்புக்கு தண்டனையாக மரண தண்டனை கொடுங்க அப்படின்னும் கேட்டுக்கிறாரு. அந்த நாட்டு ராஜாவுக்கு மந்திரி மேலே மரியாதை ரொம்பவுமே அதிகம். காரணம், இந்த மந்திரியோட புத்திசாலித்தனத்தால் அந்த ராஜாவுடைய நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் அந்த ராஜா எப்போவுமே மந்திரியை முழுசாக நம்புவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சிருவார். அதனால் இந்த ராஜா இந்த மந்திரி சொன்னதுனால எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அந்த விவசாயிக்கு உனக்கு இனி தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. தூக்கு தண்டனை 3 நாள் கழித்து நிறைவேற்றப்படும்னு சொல்லியாச்சு. விவசாயி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கிற அந்த விவசாயிகிட்ட போய் மந்திரி மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்போவாவது ஒத்துக்க, உன்னால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, எந்த கடவுளும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, என்னுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும், அதனால் நீ இதை ஒத்துக்க, உன்னை நான் இப்போவே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் விவசாயி பழைய கதையவே பாட்டா பாடிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நான் உயிரோட தான் இருக்கேன், அதனால் கடவுள் எப்படி என்னை காப்பாற்றிடுவார், எனக்கு எந்த பயமோ கவலையோ கிடையாது அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டாரு. மறுபடியும் மந்திரி டென்ஷன் ஆகி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு வீராப்பா கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த விவசாயியோடைய மனைவி, இது என்ன நமக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா மந்திரி தன்னுடைய கணவரை பகைச்சிட்டு இருக்காரு. மந்திரி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ராஜா. இனி இதுக்கு மேலே யாருக்கிட்ட எப்படி முறையிட முடியும், என் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லி புலம்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க ஒரு கோயிலில். கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு ஒரு யோசனையாக ராணிக்கிட்ட இதை பற்றி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி ராணிக்கிட்ட இந்த மனைவியும் போய், என் கணவன் எந்த ஒரு தப்பும் செய்யலை, தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவுமே அழுதி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அழுகையை பார்க்கும் பொழுது ராணிக்கு அப்படியே மனசு இழகிறது. ராஜா கிட்ட போய் ராணி பர்சனலாக முறையிடுறாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. இல்லை, நான் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாச்சு, அது மட்டும் இல்லை, இது என்னுடைய நம்பிக்கைக்கு உரிய மந்திரி கொண்டுட்டு வந்த கேஸு, அவர் தப்பு செய்ய மாட்டார், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றினேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஆயிரும், அதை நான் விரும்பலை அப்படின்னு இவர் தரப்பில் இருக்கிற வாதத்தை ராணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராணி விடுற மாதிரி இல்லை. அரசனுக்கே மனைவி, நாட்டுக்கே ராணி, சும்மா விட்டுடுவாங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் முடியாது, என்னை நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கா, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ராஜாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. யோசிச்சு பார்க்குறாரு, சரி இந்த பிரச்சனையை நம்ம கடவுள்கிட்டயே கொண்டுட்டு போயிடலாம், கோயிலில் திருவிடை சீட்டு எழுதி போடுவோம், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ராணியும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அரசனுக்கு மேலே கடவுள் தான் இருக்கிறாரு. அரசனால் முடியாத பட்சத்தில் கடவுளை தேடி போகிறாங்க. திருவடை சீட்டு அப்படிங்கிறது கோயிலில் குறி கேட்குற விஷயம். பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு 2 சீட்டில் எழுதி போட்டு அதில் எந்த சீட் அவங்களுக்கு வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது.
ஸோ அடுத்த நாள் காலையில் திருவிடை சீட்டு எழுதி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த மனைவிக்கு கொஞ்சம் ஆறுதல். சரி, இப்போ நமக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது, கடவுள் எப்படியோ நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு மனசில் கொஞ்சம் தைரியம் ஏற்பட்டுடுச்சு. ஊர் மக்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அவங்களும் இந்த விவசாயி தான் ஜெயிச்சு மீண்டு வந்துடுவார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட மந்திரிக்கு மறுபடியும் கடுப்பு. நேராக அந்த மந்திரி விவசாயிகிட்ட போகிறாரு. அப்போ விவசாயி மந்திரி கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா கடவுளை என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. அதுக்கு மந்திரி எப்பவும் போல் தந்திரமான பாஷையிலே சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதையும் நான் எனக்கு சாதகமாக மாற்றிடுவேன், அதனால் இப்போவும் கெட்டு போயில உன் மைண்டை நீ மாற்றிக்க, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் விவசாயி, எனக்கு வேறு வழியே இல்லாத போது கூட நான் அதை ஒத்துக்கலை, இப்போ எனக்கு வழி இருக்கும்போது நான் ஏன் ஒத்துக்கணும், என்னால் முடியாது, கடவுளை என்னை நிச்சயமாக காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மந்திரி விவசாயி விட்டு திரும்பி வர்றாரு. நேராக போய் கோயிலில் அந்த திருவிடை சீட்டு எழுதி போகிற குருக்களை பார்க்குறாரு. ஒரு 1000 பொற்காசுகளை கையில் கொடுத்து 2 சீட்டுலையுமே குற்றவாளின்னு எழுதிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. காசுக்கு ஆசைப்பட்ட அவரும் சரின்னு காசை வாங்கிட்டு காரியத்தை பண்ணிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் விதி விளையாடுது. இந்த குருக்களுடைய சம்சாரம் அந்த விவசாயியோட மனைவியோட திக் ஃப்ரெண்டு. இந்த 2 சீட்டுலையுமே குற்றவாளின்னு எழுதப்பட்ட விஷயம் கேள்விப்பட்ட உடனே குருக்களுடைய சம்சாரத்துக்கு மனசு தாங்கலை. நேராக அந்த விவசாயியோடைய மனைவி கிட்ட போய் விஷயத்தை என்னன்னு விளக்கி சொல்கிறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, தயவு செஞ்சு இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி சொன்ன அப்படின்னா மந்திரிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அதை செஞ்ச என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் எங்களை உயிரோட வாழ விட மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு எங்களை யாரையும் காட்டி கொடுத்துறாத, நீ வேற ஏதாவது சூசை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட அந்த விவசாயியோட மனைவிக்கு மறுபடியும் நம்பிக்கை போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. மறுபடியும் அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த கால மனிதர்களுக்கு எல்லாமே சந்தோஷப்படணும்னு ஆசை இருந்தாலும் கூட அந்த சந்தோஷம் மற்றவங்களை கஷ்டப்படாமல் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுலும் ரொம்பவும் குறிக்கோளாக இருப்பாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தியோ துன்பப்படுத்தியோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. அதனாலே ஆதிகால மனிதர்களுக்கு சொகுசான வாழ்க்கை இல்லைனாலும் நிம்மதியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலம் மாறி போச்சு. நாம் நல்லா இருக்கணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் அப்படின்னு டயலாக் பேசிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பப்ஜி விளையாட்டு மூலயமா எப்படி கொள்வது அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளுக்கு கேம்ஸுங்கிற பேரில் தீவிரவாத ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு மனநல மருத்துவர்கள் கமெண்ட் சொல்கிற அளவுக்கு நாட்டு நிலைமை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த கால மனிதர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தாங்க. தானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த விவசாயியுடைய மனைவிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன்னா தன்னுடைய கணவனை காப்பாற்றணும், அதே நேரம் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால் அந்த குருக்களுடைய மனைவி சொன்ன விஷயத்தை இவங்களால வெளியும் சொல்ல முடியாது. இப்போ இந்த விவசாயியுடைய மனைவிக்கு வேறு சோர்ஸும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆஸ் யூஷுவல் மறுபடியும் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, அழுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. திருவடி சீட்டுக்கு எல்லாம் தயாராயாச்சு. மக்கள் கூடியாச்சு. விவசாய கூண்டில் கொண்டு வந்து நிற்க வச்சாச்சு. ராஜா, ராணி, விவசாய மனைவி எல்லாமே அரசவைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. குருக்களும் 2 சீட்டுலையும் குற்றவாளி அப்படின்னு எழுதி ஒரு பவுலில் போட்டு சபைக்கு நடுவில் வச்சுட்டாங்க. இங்கே மந்திரிக்கு இப்போவும் மனசு பொறுக்கலை. ஏன்னா மந்திரிக்கு அந்த விவசாயம் மேலே தனிப்பட்ட விரோதமெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு தர்க்க விவாதம் நடந்தது, அதில் செட் ஆகலை, அதுக்காக ஒரு மனுஷனை கொல்றதா அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சி உறுத்துது. ஸோ அந்த விவசாயிகிட்ட போய் மறுபடியும் ரகசியமாக மந்திரி சொல்கிறாரு, இப்போவும் ஒன்றும் குறைஞ்சு போகல, நீ ஒத்துக்க, நான் 2 சீட்டுலையுமே குற்றவாளின்னு எழுதி வச்சுட்டேன், உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு, நீ அதை ஒத்துக்கிட்ட அப்படின்னா இப்போவும் நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த விவசாயிக்கு தில்லு ரொம்ப ஜாஸ்தி போல், இப்போவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எப்படியோ கடவுளை என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசினா யாராக இருந்தாலும் கடுப்பாகும் இல்லையா? மந்திரிக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. இதுக்கு மேலே உன்னை விதியை யாரும் மாற்ற முடியாது, நீ சாகிறது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு போயிடுறாரு. ராஜா அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு பவுலில் இருக்கிற சீட் எடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த விவசாயியோடைய மனைவி, ராஜா சீட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா மந்திரியை பார்க்குறாரு. மந்திரி எடுக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நீயே எடுமா அப்படின்னு சொல்லி ராஜாவும் சொல்லிடுறாரு. இந்த விவசாயியோட மனைவி வர்றாங்க. அந்த பவுலில் இருக்கிற 2 சீட்டையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் 2லையுமே குற்றவாளி அப்படின்னு தான் எழுதியிருக்கு. எதை எடுத்தாலும் சிக்கல் தான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு குழப்பத்தோடு அப்படியே டைமை ஓட்டிகிட்டு இருக்காங்க. மக்களும் ரொம்ப தீவிரமாக அதை பார்த்துட்ருக்காங்க. சடனாக இந்த விவசாயியோட மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு சீட்டை மட்டும் எடுத்து டக்குன்னு வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டாங்க.
அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி. ராஜாவும் பார்த்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த விவசாயியுடைய மனைவி, இல்லை ராஜா, ஒருவேளை நான் எடுத்த சீட்டில் நெகட்டிவாக எழுதி இருந்தது அப்படின்னா என் வாயாலேயே என் புருஷனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் மிச்சம் இருக்கிற அந்த சீட்டை நீங்கள் எடுத்து பாருங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த சீட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், ராஜாவும் மிச்சம் இருக்கிற ஒரு சீட்டை எடுத்து பார்க்குறாரு. அதில் குற்றவாளி அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த சீட்டில் குற்றவாளி அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா அந்த விவசாயியுடைய மனைவி எடுத்த சீட்டில் குற்றவாளி இல்லை அப்படின்னு தானே எழுதியிருக்கணும். அதுதான லாஜிக். ஸோ அந்த விவசாயியை குற்றவாளி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சபை கலைஞ்சாச்சு, கூட்டமும் கலைஞ்சாச்சு. இப்போது அந்த விவசாயியோட மனைவியும் அந்த மந்திரி கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ புரியுதா கடவுளோட பவர் என்ன அப்படின்னு. கடவுள் நேரடியாக எதையும் செய்ய மாட்டார். அப்படி அவர் செஞ்சாலும் நமக்கு அதெல்லாம் புரியாது. ஸோ அவர் செய்கிற விஷயம் இப்படி தான் இருக்கும், அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் தெரியாத என்னோட அப்பாவி மனைவிக்கு இப்பேற்பட்ட புத்தியை கொடுத்தது அந்த கடவுள் தான். அதுவும் ஷன நேரத்தில் இப்படி ஒரு யோசனையை கொடுத்து என்னையும் காப்பாற்றி உங்களுக்கும் உண்மை என்னன்னு புரிய வச்சிருக்கிறாரு. இதுதான் கடவுள், இதுதான் கடவுளுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மந்திரி வாய் அடைத்து போய் ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. ரீசன் என்னன்னா, உண்மையிலேயே கடவுள் தான் இதை செஞ்சாரா, இல்லை அந்த மனைவியோட புத்திசாலித்தனத்தினால இந்த விஷயம் நடந்துதா? பெரிய குழப்பத்தோட கதை முடியுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே கடவுள் தான் காப்பாத்தினாரா, இல்லை மனிதனுடைய புத்திசாலித்தனம் காப்பாத்துச்சா? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.